அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பம், காதல், திருமணம், கல்வி, வருமானம், தொழில் என இவை அனைத்திலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசி கேதுவும், கும்பத்தில் சனி புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ல் இருக்கிறாருங்க. செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காதுங்க. செலவுகளும் கட்டுக்குள் தாங்க இருக்கும். அதே போல் ராகுவினுடைய பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முதலியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறவும் வழிபிறக்க இருக்கு. தடைப்பட்ட முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பொருளாதார வரவிருக்கும் அமைப்பு உண்டுங்க. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, புதன் இருப்பதால் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. இந்த யுக்திகளை கையாண்டு பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பகை இவ்வளவு நாட்களாக உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் இருந்த பகை அழிய இருக்க நண்பர்களின் உதவி கிடைக்குங்க. சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உண்டு. இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு தடைபட்டு வந்த காரியங்கள் இந்த வாரத்தில் நல்லபடியாகவே நடக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களான நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எந்த காரணத்தை முன்னிட்டு எச்சரிக்கை உணர்வை கைவிட்டு விட வேண்டாங்க. எல்லாவற்றிலும் பொறுமை மிக மிக அவசியங்க. ஏழுக்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால் குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும். தேவையில்லாம் அவற்றை மனதில் வைத்துக் கொண்டு தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல முக்கிய கூட்டணி கிரகங்களான சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் யோக பலன்களை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இதனால் பணப்பற்றாக்குறை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதாங்க. எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்தாலும் அவை அனைத்தையுமே அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய வாய்ப்பாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வெளியூர் அல்லது வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு உதவுவதற்காகவோ ரிஷபராசியை சேர்ந்த ஒரு சிலர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கதாங்க செய்யுது. அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் குடும்ப நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் வலம் வருவதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். அதே போல சக ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்யுது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம்
செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணிகள் அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. புதிய கிளை விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. அதே போல் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். லாபம் உயர இருக்குது. ஒரு சிலர் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் குரு பகவானும் இருப்பதை மனதில் வைத்து மேற்கொள்ளுங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால ஒரு சில நேரங்களில் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனம், முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் வருமானம் உயருங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த நிலையில் தொடர்ந்து பல மாதங்களாக இருந்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவும் கை கொடுத்து உதவும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். மொத்தத்தில் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் என்பது முன்னேற்றமான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க. போட்டிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். விசேஷ உயர்கல்விக்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துடன் தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. விளைச்சலை பார்த்தாலே பணம் மலருங்க. அதே போல புதிய கால்நடைகள் அதிகரிக்கும். அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளின் உத்தியோகம் காரணமாக கணவரிடமிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. திருமண முயற்சிகள்ல சிறு தடங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்திருக்கு. அதே போல் திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். குறிப்பாக இந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் அவசியம் காலையிலோ அல்லது மாலையிலோ அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.